வணக்கம். இன்னைக்கு ஸ்கார்ப்ரோல இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கும், ஸ்கார்ப்ரோ ப்ளஃப்ஃபுக்கும் போனோம். அது பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. பெட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். தேவ்தீரன் கனடா வந்ததுக்கப்புறம் போற ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் இதுதான். அதனால நாங்க வந்து போர்ட் கிரெடிட்லேருந்து ஸ்கார்ப்ரோ கோக்கு டைரக்ட் ட்ரெயின்லேயே போயிட்டோம். நீங்க மிஸ்ஸாகால இருக்கீங்க அப்படின்னா, போர்ட் கிரெடிட்லேருந்து தேவ் அவனே யூனியன் இருப்பான். ஸ்டேஷன்ல இறங்கி ஸ்கார்ப்ரோ கோக்கு போலாம். இல்லன்னா ஸ்கார்ப்ரோ கோக்கு டைரக்ட்டா கூட போலாம். ஃப்ரீக்வென்ட்டா ட்ரெயின்ஸ் இல்ல அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ, அதனால நாங்க வந்து தேவ்தீரன வச்சுட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனால, டைரக்ட்டாவே ஸ்கார்ப்ரோக்குள்ள போய் இறங்கிட்டோம். நாங்க போற வழிலலாம் நெறைய பேரு வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டுருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நாங்க விசாரிச்சப்போ சொன்னாங்க, அன்னைக்கு வந்து கரேபியன் ஃபெஸ்டிவல் டொரன்டோல நடந்துச்சு. எங்களுக்கு வந்து அத பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால எங்களால அங்க போக முடியல. ஸோ, இப்ப வந்து தீரன ஒருத்தவங்க கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கூட பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து போயிட்டுருக்கிறவங்க தான். அதனால, அங்க நாங்க தேவ்தீரன கூட்டிட்டு போனதுமே நெறையா பேர் வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு, அவங்கள ஏஜ் என்ன அந்த மாரிலாம் நார்மலா பேசிட்டு, லைக் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து நாங்க கந்தசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்க வந்து கேப் புக் பண்ணி தான் வந்தோம். யூசுவலா இங்க இருக்கிற ட்ரெயின்ல பஸ்ல எல்லாமே பெட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. கேப்ல நீங்க போகணும் அப்டின்னா, பெட் ஃப்ரெண்ட்லி கேப் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா கேப் புக் பண்ணி தனியா வரீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு $6-7 ஆகும். பெட்டோட வரீங்க அப்டின்னா, ஒரு $16 ஆகும். ஒரு சில நேரத்தில வந்து நீங்க குட்டி பெட்ஸா இருக்கிறப்போ, நீங்க நார்மல் கேப் புக் பண்ணிட்டு நீங்க உட்காந்தீங்க அப்டின்னா, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எங்கள எதுவும் சொல்லல. பட் ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்தப்போ அந்த கேப ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த கேப்ல வந்து நாங்க பெட்ஸ் ஏத்திக்க மாட்டோம் அப்டின்னு சொல்ட்டாங்க. ஸோ அதனால இட்ஸ் அ லக்கு தான். அத வச்சு தான் நீங்க வந்து போலாமா இல்லையாங்கிறது டிசைட் ஆகும். சேஃப்டிக்கு நீங்க வந்து பெட் ஃப்ரெண்ட்லி கேபே புக் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து போறதுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் தேர் திருவிழா வந்து முடிஞ்சுச்சுன்னு சொன்னாங்க. இங்க வந்து தேர பார்த்தோனமே எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. அதே மாரி கோயிலுமே மத்த கோயில கம்பேர் பண்றப்போ, ஸ்கார்போல இருக்கிற இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா, இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு கோயில் ஃபீல் வந்து குடுத்துச்சு. நீங்க பெட்டோட போறீங்க அப்டின்னா, ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருந்தாங்க அப்டின்னா பிரச்சன இல்ல. ஏன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து போனோம். ஸோ, அதனால உங்களுக்கு வந்து பெட்ட கூட்டிட்டு போறப்போ தனியா போனீங்கன்னா என்னடா ரிஸ்க்கு. பண்ற? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அந்த மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் தேவ் வந்து மேல ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேமோ ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. அதுக்கு கத்திட்டு, குதிச்சுட்டே தான் இருந்தான். அவன கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். தீரன் வந்து எதுவும் பண்ண மாட்டான். ரொம்ப சைலண்ட் பாய் அவன். இது வந்து கோயிலோட ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி. கோயிலுக்குள்ள நாங்க போயிட்டதுனால பெருசா நான் நெறைய வீடியோஸ்லாம் கோயிலுக்குள்ள நான் எடுக்கல. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வீடியோ மாரி தான். அங்க ஒரு பாட்டி இருந்தாங்க. திடீர்னு என் ஹஸ்பண்ட கூப்பிட்டு, "நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க. அ அத கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்ட்டு வந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அங்க நெறைய பேர் இருந்தாங்க. எங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமு. பட் ஸ்டில் வந்து அவங்க எங்கள கூப்ட்டு அத பண்ண சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா ஃபீல் ஆச்சு. ஏன்னா, இது வந்து எங்களோட ஸ்ட்ரக்லிங் பீரியட் கனடால. அதனால எங்களுக்கு வந்து இது ஒரு பிளெஸ்ஸிங் மாரி தான் நாங்க ஃபீல் பண்ணோம். நாங்க வந்து பிரசாதம்லாம் வாங்கிட்டு வெளியில வந்து ப்ரோ சாப்பிட்டுட்டு இருந்தோம். தீரன் வந்து ரொம்ப அமைதியா தான் இருப்பான். தேவ் தான் ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். நாங்க வந்து ஸ்கார்ப்ரோ ப்ளஃப்ஃபுக்கு அலைஞ்சு அங்க இங்க நடந்து போறதுக்கே எங்களுக்கு வந்து ஒ கேப்ல தான் போனோம். போயிட்டு கூட எங்களுக்கு வந்து 8:00 ஆயிருச்சு. 6:00 கோயில்லருந்து கிளம்புனோம். பட் 8:00 தான் நாங்க பீச் ஏரியாவுக்கு ரீச் ஆனோம். ஏன்னா, நாங்க 6:30க்கே இங்க வந்தாலும் கூட, எங்களுக்கு அந்த பீச் எங்க அப்படின்னு தேடி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. தீவ் மட்டும் தான் வந்து ரொம்ப ஹேப்பியா தண்ணிக்குள்ள போயிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்ப லேட் நைட் ஆனதுனால பாருங்க, அணிலோட துண்ட போத்திட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்க நெறைய அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணோம் இங்க போறப்போ. அது என்னன்னு கடைசியா வீடியோல சொல்றேன். அத நீங்க பண்ண வேண்டாம். ஸோ, தேவ் வந்து தூங்கிட்டான். அணிவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிரா இருந்துச்சுன்னு அவனும் தூங்கிட்டான். இப்ப நாங்க ட்ரெயின விட்டு இறங்கிட்டோம். எங்களுக்கு லேட் நைட் ஆயிருச்சு. நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்னா, நாங்க வந்து காலையிலேயே கிளம்பாம ஈவினிங் 4:00 தான் எங்க ஜர்னியே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். விச் மீன்ஸ் லைக் நாங்க கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பனி ஸ்கார்ப்ரோ ப்ளஃப் தண்ணி போயிட்டு 8:30 ஒரு 1/2 அன் ஹவர் பனி தான் இருந்தோம். கட்டல அப்புறம் திரும்பி வந்துட்டோம். பட் நீங்க என்ன பண்ணலான்னா, ஒரு 12:00 அந்த மாரி கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு, ஒரு 3:00 4:00 பக்கம் நீங்க வந்து ஸ்கார்ப்ரோ ப்ளஃப் பீச்சுக்கு போனீங்க அப்டின்னா, பனி ஒரு 3, 4 ஹார்ஸ் வந்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாரி தண்ணிக்குள்ள வந்து கிட்ஸ் கண்டிப்பா விளையாடுவாங்க. அதனால எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு போல. அதனால அணிவு எப்படி வந்தான்னு நீங்களே பார்த்தீங்க. செகண்டு நீங்க பெட்ஸ் வச்சிருக்கீங்க அப்டின்னா,
கண்டிப்பா ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போயிருங்க. அதில மேட்டு, விரிச்சு போட்டு உட்கார்றதுக்கு மேட்டு, அப்புறம் சில கொஞ்சம் தண்ணி, ஸ்நாக்ஸு, கிளாத்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஏன்னா, அவங்களுமே நனஞ்சுட்டா தேவ் வந்து ஒரு 8:30 பக்கம் ஃபுல்லா நனஞ்சுட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டான். அதனால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ ஸோ நீங்க வந்து அதுவும் எடுத்துட்டு போயிருங்க. அதேமாரி ரொம்ப தூரம் அவங்கள வந்து நம்ம நடக்க வைக்க முடியாதுங்கிறதுனால, நாங்க நெறைய தூக்கிட்டே தான் நடந்துட்டு இருந்தோம். அது உங்களுக்கும் கஷ்டம். அதனால ஸ்ட்ரோலர் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. வேற என்ன? அவ்வளோதாங்க. ஸோ நாங்க வந்து அவனுங்க ரொம்ப டயர்டாயி எப்படா வீட்டுக்கு போவோங்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. ஸோ நாங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.